வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கோம். அதாவது இப்போ புதுசாக எழுதி ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆனவங்களாம் ஓகே, அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2 தடவை 3 தடவை அட்டன் பண்ணியும் பாஸ் ஆகாமல் தொடர்ந்து ஒரு 3 இயராக நான் முயற்சி பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து 3 வருஷமாக நான் இது டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கேன். 2026 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது. அந்த ஆண்டில் நம்ம நல்லபடியாக படித்து ஒரு வேலை வாங்கணும். அதற்கு முதல்ல நம்ம எங்கே தவறு செய்தோம், ஏன் நம்ம தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோல்வியில் செஞ்சுட்டு வரவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வருஷம் நம்மளுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டாக மாற்றிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ப்ரிப்பேர் த பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான். பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் அப்படின்னா என்ன? நீங்கள் கோச்சிங் சென்டர்லேயே இன்ஸ்டியூட்லேயே போய் நீ ஜாயின் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டடி பிளான் வேணும். இப்போ இன்ஸ்டியூட்டில் போய் படிப்பீங்க. உங்கள் இன்ஸ்டியூட்டில் 50 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா 50 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த 50 பேருமே ஒரே மாதிரி மார்க் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்டுன்னு மாறுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறது தனிப்பட்ட பயிற்சி அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஓன் மெத்தட், ஓன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எங்கே நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் கோச்சிங் சென்டர் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் வேணும். ஃபஸ்ட்டு இப்போ சிலபஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்ன டாபிக் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அந்த டாப்பிக்கெல்லாம் எங்கே இருக்குது, வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத கண்டிப்பாக கையில் இருக்கணும் எல்லாத்து கையிலையுமே. ஏன்னா இந்த டாபிக் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அந்த அந்த பாடத்தை பற்றியே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எடுத்தோடனே இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு 3 மாதத்தில் நம்ம பாஸ் ஆக முடியுமானா, ரிவிஷன் பண்ணுறக்கே அது டைம் பத்தாது. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷமாக நம்ம படிச்சுட்டு இருக்க நம்மளுக்கு தெரியும். அது சிலபஸ் அப்படிங்கிறது வைல்டு சிலபஸ். அதை முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 6 மாதமாவது தேவைப்படும். அதனால் நம்மளோட திட்டமிடுதல் பயிற்சிக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது 6 மாத கால அளவுக்காவது இருக்கணும். எடுத்தோடனே போய் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. எவ்ரிடே ஸ்டடி ஹவர்ஸ் என்ன, எந்த டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் முடிவு செய்யணும். எந்த டைமிங்கில் படிக்க போகிறீங்கங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கெல்லாம் எப்படி டைமிங் இருக்குன்னா, மார்னிங் கண்டிப்பாக முடியாது, எழுந்திருக்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா இப்போ குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டி விடணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருப்பாங்க, நைட்டு டின்னரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த டைமிங் என்ன ஃப்ரீயாக இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஃபுல் டைமாக இதுக்கே படிக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீ படிப்பை தவிர வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான். ஓகேங்களா? நமக்கான நேரத்தை நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்புறம் என்னென்னா, நம்ம ஷெடியூல் பண்ணும்போது அந்த ஷெடியூலில் கண்டிப்பாக எவ்ரிடே ஷெடியூலில் நமக்கான திருப்புதலுக்கான ரிவிஷனுக்கான டைம் அப்படின்னு கண்டிப்பாக அலாட் பண்ணணும். அது போக மேக்ஸ் ஒரு 5 செம்மாவது போட்டு பார்க்கணும். நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் டிவிலையாவது ஏதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் போடுறத அந்த ஒன்லைனர் மாதிரி வர நியூஸுகளையாவது பார்த்து பழகணும். நம்ம பேப்பரில் படிக்கலைனாலும் டெய்லியும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம ஸ்டடி ஷெடியூலில் ரிவிஷனுக்கான டைம் கண்டிப்பாக இருக்கணும், மேக்ஸுக்கான டைமும் கண்டிப்பாக இருக்கணும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 1 குரூப் 2லலாம் பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக மேஜர் ரோல் பண்ணுது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம விடவே வேண்டாம். அதனால் அதையும் நம்மளோட ஸ்டடி பிளான் அப்படிங்கும்போது எவ்ரிடேயில் அதுக்காக டைமை அலாட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மினிமைஸ் தேவையற்ற மெட்டீரியல்களை குறைக்கணும். மினிமைஸ் பண்ணுங்க. என்னென்னா ஒரு டாபிக்கு 10 புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன? சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கு ஒரு மெட்டீரியல் வேணும். அதுக்கு நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு புக்கு நீங்களே வாங்கி வச்சாலும் ஓகே. அந்த டாப்பிக்கு ஒன்றை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கூல் புக்குனாலும் கடைசி நேரத்தில் எல்லா ஸ்கூல் புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7th இருப்பாங்க,
நம்மளுக்கு 9th இருப்பாங்க, 11th இருப்பாங்க. எல்லாத்தையும் போய் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. முகலாயர்கள பத்தி. நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக ஒரு ஓன் நோட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா, லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்குலாம் வந்து புக் எடுத்து படிச்சோம் அப்படின்னா, அதில நம்மளுக்கு ப்ரெஷரத்த நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஐயோ! நம்ம முடிப்போமா? முடிக்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு மென்டலி ப்ரெஷர் நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ ஒரு நோட்ஸ் இருந்துச்சுன்னா, அத எடுத்து ஈஸியா திருப்பிக்கலாம். ஸோ வந்து ஒரு பாட புத்தகத்துல வந்து ஒரு நோட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பழகிக்குவோம். எல்லா புக்கையுமோ, இல்ல எல்லா இன்ஸ்டிடியூட்டோட புக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா தேவையில்லாது. ஃபர்ஸ்ட்டு அத மினிமைஸ் பண்ணணும். டாபிக் வைஸ் படிக்கலாம் இல்ல புக் வைஸ் படிக்கிறதா அப்படின்னு. அதெல்லாம் வந்து போன வருஷம் வரைக்கும் புக் வைஸ் படிச்சா பாஸ் ஆகலாம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த வருஷத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டிங்கே மாறிடுச்சு. சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். தமிழ் ஆகட்டும். ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு வேணா அது புக் வைஸும் ரிவைசன் பண்ணிக்கலாம். அது தமிழ் மட்டும்தான். சும்மா எல்லா புக் வைஸும் ரிவிஷன் பண்ணணும். தமிழ் டாபிக் மட்டும்தான். ஜென்ரல் ஸ்டடீஸில் தயவு செஞ்சு புக் வைஸ் ரிவைசன் பண்ணாதீங்க. சிலபஸ் வைஸு அந்த டாபிக் வைஸ் தான் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹையர் கிளாஸில் என்ன இருக்குதோ அதை வந்து எடுத்துக்குங்க. இப்போ லோயர் கிளாஸில் கொடுத்துருக்கிறது சில முக்கியமான அந்த தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பாக்ஸ் மட்டும்தான் வந்து லோயர் கிளாஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மீதி கண்டென்ட் எல்லாமே ஹையர் கிளாஸில் என்ன கொடுத்துருக்குதோ அதுதான் வந்து ஃபைனலைஸாக இருக்கும். அதனால் 11th 12th இருக்கிற மெட்டீரியலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிலபஸ் வாரியாக தான் வந்து பாடத்தை வந்து முடிக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, யாராவது இந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன், நீ என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு ஒவ்வொருத்துக்கிட்டேயா போய் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுற, நான் ஆன்லைனில் போய் தேடி தேடி எடுக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு விடுங்க. ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் எடுத்தாவது வச்சுக்குங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குங்க. ஃபோனில் யூஸ் பண்ணுற படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேதாவித்தனமாக பண்ணி அந்த ஃபோனே நம்மளுக்கு எதிரியாகி போயிடும். அதனால் வந்து ஃபோனில் படிக்கிறதுலாம் ஆகாது. கண்டிப்பாக புக்கு கையில் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அது போக பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு போகுது. அது இல்லை அப்படின்னா எனி ஒன் ஸ்டாண்டர்ட் ஆத்தரோட புக்கு தமிழ் வரலாறு தற்காலிக இந்தியா வரலாறுலாம் வெங்கடேஷன் புக்கு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாலிட்டிக்கு வந்து லட்சுமிகாந்த் புக் அதை வந்து தமிழில் வந்து எம்சாந்த் அப்படிங்கிறவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி நான் மற்ற புக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஸ்டாண்டர்ட் புக்குகளை மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ பிளானடு ஸ்டடி ஹவர் அப்படின்னா படிக்க நேரத்தில் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க, நான் ரிவிஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கான சுச்சுவேஷன் தெரியும். இப்போது என்னென்னா நாளைக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது, நாளைக்கு முடியாது, அதுக்கு பொதுவாக நாளான்னைக்கு இப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிற நேரத்தை வந்து நீங்கள் தான் வந்து முடிவு செய்யணும். ஓகேங்களா? டெய்லி நான் இவ்வளோ நேரம் படிக்கலாம், இன்றைக்கி இந்த வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்போ வந்து தமிழை படிக்கலாம், எப்போ ஜிகேவை படிக்கலாம், எப்போ மேக்ஸை படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் சொல்லலாம் மத்தியானம் மேக்ஸ் பாருங்கள் தூக்கம் வராது அப்படின்னு. ஆனால் வந்து சில பேர்த்துக்கு வந்து மத்தியான நேரம் தூக்கம் வரும். அப்போது இல்லை அந்த மாதிரி நேரத்தில் தமிழ் படிப்பாங்க, இல்லை மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க. இல்லை சில பேர்த்துக்கு அவங்களோட மெத்தாலிட்டி எப்படியோ அப்படியே அந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் தான் வந்து எப்போ என்ன படிக்கணும், எந்த டைம் படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போது தமிழ் அப்படின்னா கம்பல்சரியாக 2 hours டெய்லியும் படிக்கணும். ஃபுல் டைமாக இருக்கிறீங்க 2 hours படிங்க. பார்ட் டைமாக இருந்தாலும் 1 hour கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து 3 hours படிக்கணும். தமிழை விட ஜிஎஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மி தான். ஆனாலும் வந்து அங்கே பாசிங் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து ஆவரேஜாக 80 வந்து தமிழில் போட்டுருவாங்க. அப்போ வந்து ஜிஎஸ் தான் மேஜர் ரோல் பண்ணுது. அப்போ வந்து ஜிஎஸ்க்கு வந்து நம்ம டைம் எச்சா தான் கொடுக்கணும். ஜிஎஸ் வந்து 3 hours படிக்கணும். அதே பார்ட் டைமாக இருந்தாலும் 1.5 hours வந்து ஜிஎஸ்க்கு அலாட் பண்ணணும். ஓகேங்களா? அது போக மேக்ஸுக்கு 1 hour பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு சில சம்ஸ் போட்டுப்பாங்க. அப்புறம் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அதனால் மேக்ஸுக்கு வந்து போட்டோன்னா டைம் பத்தாது. அதனால் 1 hour, ½ an hourல வந்து என்ன பண்ண முடியும், ஜஸ்ட்டு பார்த்து க்ரோத் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்கும். அதனால் 1 hour எடுத்துக்கோங்க. பார்ட் டைமாக இருந்தாலும் ½ an hour நீங்கள் மேக்ஸுக்கு போட்டு தான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஃபுல் டைமாக படித்தோம் அப்படின்னா 30 minutes பார்க்கணும்.
பார்ட் டைமாக பார்க்குறீங்க அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ். இதெல்லாம் வந்து மினிமம் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சு தான் ஆகணும். 6 to 8 ஹவர்ஸ் வந்து ஃபுல் டைமாக இருக்கிறவங்க படிச்சுங்க. பார்ட் டைமாக இருக்கிறவங்க வந்து 4 to 5 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் படிக்கணும். அதுக்கான டைம் எப்படின்னா நைட்டு 3 மணி நேரம், காலையில் 2 மணி நேரம், இல்லை லஞ்ச் டைம், இது எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணி படிங்க. பார்ட் டைமாக படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அது எப்படி படிக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க கம்பல்சரி 6 to 8 ஹவர்ஸ் இருக்கணும். நான் வந்து 10 மணி நேரம் படிப்பேன், 12 நேரம் படிப்பேன் அப்படின்னா படிப்பீங்க, தவறு கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டில் எவ்வளோ நீங்கள் இன்னைக்கு படித்தது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். நீ இன்னைக்கு இந்த ஸ்டடி பிளான் போட்டு வைங்க. அந்த பிளான் படி இந்த 2 டாபிக் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த 2 டாபிக் இன்னைக்கு படிக்கணும்னா படித்து முடிச்சிட்டிங்க, டைம் இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமா ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க. இல்லை மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க. அதை விட்டு போட்டு நாளைக்கு படிக்க வேண்டிய டாப்பிக்கே இன்னைக்கே படிப்போம் அப்படின்னால யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிறதுக்கான டைமு இவ்வளோதான் ஸ்டோர் ஆகும். நம்ம நிறைய போட்டு படித்தாலும் நம்மளுக்கு மனசில் நிற்குமாங்கிறது வந்து கேள்விதான். அதனால் வந்து 6 to 8 மணி நேரம் படித்தாலும் என்னஃப் தான். இல்லை நீ 12 மணி நேரம் 14 மணி நேரம் எப்படி வேணாலும் படிங்க. ஆனால் படித்தது வந்து உங்கள் மைண்டில் நிற்கணும். அந்த டாப்பிக்கை வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷனுக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து 1 ஹவர் வந்து ஃபுல் டைம்னா 1 ஹவர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் என்ன போட்டிங்கன்னு பாருங்கள், ஜிஎஸ் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள். தமிழுக்குன்னு பிரித்து பார்த்தாவே, இப்போ தமிழ் 1/2 ஹவர் பார்த்தாவே அதில் முடிஞ்சிடும். ஜிஎஸ்ஸுக்கு ஒரு 20 மினிட்ஸ், மீதி சிஏவும் மேக்ஸும் எப்படின்னு பார்த்தோம்னாவே அந்த 1 ஹவர் முடிஞ்சு போயிடும். ஸோ வந்து 1 ஹவர் கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வேணும். ஓகேங்களா? அதுவே பார்ட் டைம்னா 1/2 ஹவர் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் படித்தாலும் 3 மணி நேரம் படித்தாலும் படித்ததை மறுபடியும் திரும்ப ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோர் ஆகும். ஸோ ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் இதுக்கு 30 மினிட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிவிஷன் அப்படிங்கிறது பார்ட் டைமாக இருக்கிறவங்க 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் எரர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் எக்ஸாம். முந்தைய தேர்வுகளை என்னென்ன தவறு செய்தோமோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எதனால் நம்ம வந்து தவறு செய்தோம், ஒருவேளை டைம் நம்மளுக்கு பத்தலையா, இல்லை ரிவிஷன் பண்ணாதனால நம்ம தவறு செய்தோமா, இல்லை டெஸ்ட் பேட்ச் போடாதனால தவறு செய்தோமா, எந்த பாடத்தில் வந்து நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கோம், இதெல்லாமே கம்பல்சரி. டைம் மேனேஜ்மெண்ட்டால் தப்பு பண்ணோமா, அப்போனா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், டெஸ்ட் எப்படி போட்டு பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கணும். ரிவிஷன் பண்ணலை, நம்மளுக்கு படித்தோம் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ரிவிஷன் பண்ணாதங்காட்டி உங்களுக்கு படிச்சிருக்க அந்த டாபிக் நீ படிச்சிருக்க, பட் கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படிங்கிற ஞாபகம் இல்லைன்னா ரிவிஷன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் பாஸ் ஆக முடியும்னு ஒரு ட்ரெண்டிங் இருக்குது. அதனால் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சில் செஞ்சுக்குங்க. ஏன்னா சேலினா உங்கள் மைண்டே வந்து உங்களை ஒத்துக்காது நீ பாஸ் ஆயிடுவேன்னு. அதனால் வந்து டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணோம். இப்போ குரூப் 4ல் நம்ம போனோம். குரூப் 4ல் எந்த பாடத்தில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினோம், மேக்ஸில் எவ்வளோ வாங்கினோம், தமிழில் எவ்வளோ வாங்கினோம், அதுபோக ஜிஎஸ்சில் வந்து யூனிட் வைஸ் எல்லாத்துலேயும் எவ்வளோ மதிப்பெண் வாங்கினோன்னு நீங்கள் எழுதி வைங்க. இப்போ பாலிட்டியில் வந்து மொத்தம் வந்து 20 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் தான் ரைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் எந்த டாப்பிக்கில் தப்புன்னு யோசிங்க. ஓகேங்களா? இப்போ தமிழில் எவ்வளோ வாங்கினேன், இப்போ வந்து தமிழில் 100க்கு எவ்வளோ வாங்கினேன், அப்போ 80 அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறக்காக தமிழில் எப்படியெல்லாம் மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த டாப்பிக்கில் தவறு பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாலிட்டியில் வந்து 20 கொஸ்டின் குரூப் 4ல் சொல்கிறோன்னு வச்சுக்கோ. 20 கொஸ்டினில் வந்து நாம் ஒரு 10 கொஸ்டின் தான் ரைட்டாக எழுதியிருக்கிறோம், மீதி வந்து 10 எங்கே தப்பாக இருந்துச்சு அப்படின்னு வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து எந்த பாடத்தில் எவ்வளோ மதிப்பெண் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சார்ட் மாதிரியே போட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் பாலிட்டியில் 10 மார்க்கு, ஹிஸ்ட்ரியில் வந்து 5 மார்க்கு, அதுவே வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 25 மார்க்குக்கு வெறும் 10 மார்க்கு அப்படின்னா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கம்மியாக மார்க் வாங்கியிருக்கோம், அதை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒருவேளை மேக்ஸில் வந்து 25 மார்க்குக்கு வெறும் வந்து 10 அப்படின்னா 15 மார்க்கு ஏன் விட்டோம், எந்த டாப்பிக்லாம் விட்டோம், எதெல்லாம் தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன டாப்பிக்கில் வந்து நம்ம கொஸ்டின் தப்பாக போட்டிருக்கோம், எது வந்து சரியாக போட்டிருக்கோமோ அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது போக
தவறா இந்த டாபிக்ல ஆன்சர் நம்ம தவறா போட்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது அதை நல்லா டபுளாக படிக்கணும். ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி 3 தாட்டி வந்து ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காகத்தான். அப்புறம்போது எதனால வந்து அந்த இடத்துல தப்பா போனோம் அந்த டாபிக்கு, இல்ல எதனால சப்போஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது படிச்சது ஞாபகம் இல்லையா, இல்ல அந்த டாபிக்கே நம்மளுக்கு சுத்தமா வந்து தெரியலையா, அந்த மாதிரியும் வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து படிச்ச டாபிக் தான், ஆனா நம்ம சூஸ் பண்றதுல தப்பு பண்ணியிருப்போம். அதையும் பார்க்கணும். இல்ல இந்த டாபிக் எங்க எனக்கு படிச்ச மாரியே ஞாபகம் இல்ல, எங்க இருக்குது ஞாபகம் இல்ல, அந்த மாரியும் வந்து அந்த ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா, அது எதனால நம்மளுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணா தான், நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தவறு நம்ம பண்ண மாட்டோம். அது நம்மளுக்கு மைண்ட்லயே இருக்கும். யாரோ ஒருத்தங்க ஆன்சர் கீ குடுத்துட்டு, இதுதான் இது அப்படின்னு அவிங்க சொல்லும்போது உனக்கு வந்து பதியாது. நம்மளே வந்து நம்மளோட தவறு அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து, ஓ! இந்த இடத்துல தவறு செய்திருக்கோம், இந்த டாபிக்ல தவறு செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்டிக்ஸ் டைம் மேலாண்மை அப்படின்னா, நேர மேலாண்மைக்கு தகுந்த மாதிரி பயிற்சி செய்யணும். ஃப்ரீ சோர்ஸ் ஆகட்டும், இல்ல பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், இல்ல ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும். எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும், அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 200 மதிப்பெண் கொண்ட டெஸ்ட்டா வந்து இருக்கணும். அதாவது 2 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். 2 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொரு டெஸ்ட்டையும் முடிக்கிற மாதிரி, அது 200 கொஸ்டின். 200 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து வெறும் ஹிஸ்ட்ரியில மட்டும் 100 கொஸ்டின் அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் அப்படிங்கிறதுனா ஹிஸ்ட்ரியும் வரணும், ஐஎன்எம்மும் வரணும், பாலிட்டி அப்படின்னு மிங்கிளாகி ஒரு 100 கொஸ்டின் வரணும். அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால வந்து அதே மாதிரி எக்ஸாம்லேயும் போய் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம பண்ண ஹிஸ்ட்ரியிலேயே 100 கொஸ்டின், ஐஎன்எம்ல 100 கொஸ்டின், பாலிட்டியில 100 கொஸ்டின், அதெல்லாம் பார்த்துக்குங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு வீக்லி டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா, அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி டெஸ்ட் பேட்சை தான் ஜாயின் பண்ணணும். அடுத்தோம் அப்படின்னா, கணிதத்தில் வந்து தோத்துட்டோம் அப்படின்னா, கணிதத்தையும் அனலைஸ் பண்ணணும். முக்கியமாக 25 மார்க்குக்கு மினிமம் வந்து 20 மார்க் வாங்கணும். அதுதான் நம்மளை வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வழி. நம்மளால வாங்க முடியல அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம பயிற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதில் வந்து ஷார்ட்கட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஷார்ட்கட் மெத்தடை வந்து எக்ஸாமில் எப்படி யூஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம், அதுக்கு நீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், டைம் பத்தலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா, கொஷினை வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி பழகணும். கொஸ்டினை வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி பழகணும் அப்படின்னா தான் நம்மளால் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் எரர்ஸ். டெஸ்ட் பேட்ச் இப்போ நம்ம ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டோம். டெய்லி டெஸ்ட் போடுறவங்களும் இருக்காங்க, வீக்லி டெஸ்ட் போடுறவங்களும் இருக்காங்க. இப்போ எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் 100 மதிப்பெண் இருந்த டெஸ்ட் பேட்சில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து தேர்வுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே டெஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டையும் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் வந்து எப்போ 20ஆம் தேதி எக்ஸாம்னா 17ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னா, அது வந்து உங்களை பாஸ் பண்ணுறக்காக பண்ணல. அவங்க இன்ஸ்டியூட்டை வந்து எப்படி வந்து மணி மைண்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுறாங்க. உண்மையான டெஸ்ட் பேட்ச்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டுமே முடிஞ்சிடணும். அந்த 1 மந்த் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும். எப்படிலாம் நீங்கள் எரரை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஸ்பீடாக எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கைடு கொடுக்கறது தான் வந்து சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? அவங்களவே நம்பிட்டு இருந்தால் இதுதான் நம்ம ஃபெயில் ஆகிற காரணம். ஒரு டெஸ்ட் பேட்சையோ ஒரு இன்ஸ்டியூட்டையோ நம்பிட்டு இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ண முடியாது. நம்மளே யோசிக்கணும், நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணுறோம், அதை எப்படி வந்து குறைக்கலாம், கரெக்டாக நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம குறைக்க முடியும். ஸோ நம்ம தவறுகளை நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இந்த தவறுகளால் தான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகளை வந்து தோத்துட்டே வரோம். ஏன்னா நம்மளோட தவறுகளை நம்மளே அனலைஸ் பண்ணாதனால தான். அடுத்து பார்த்தோன்னா,
ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா அந்த தவறை வந்து பார்த்துட்டு அதுக்காக எரர் நோட் போட்டு மெயின்டைன் பண்ணணும். எதெல்லாம் தப்பு பண்ணமோ அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கங்க. அது போக ஒரு டெஸ்ட் பேப்பரில் இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த கொஸ்டின் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதாதீங்க, அதனோட எக்ஸ்பிளனேஷன் எழுதி வைங்க. அந்த கொஸ்டின் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸே கிடையாது. ஒரு டெஸ்ட்டில் எந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அந்த கொஸ்டின் ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எழுதி வைக்கணும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கூற்று சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்க எழுதுக அப்படின்னு 4 கூற்று கொடுத்துட்டு அதோட எரரை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ரிவிஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகாது. இப்போ சரியான கூற்று தேர்ந்தெடுங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா, நீங்கள் எழுதும்போது எப்படின்னா அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் சரியானது எது அப்படிங்கிறத மட்டும் எடுத்து எழுதுவீங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது வந்து முக்கியமானது. டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த தவறையும் பார்த்துக்கணும், அது போக எக்ஸ்பிளனேஷனையும் நீங்கள் எடுத்து எழுதணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயும் வந்து எடுத்து எழுதுங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அந்த எரர் நோட்டை தான் நம்ம ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட் பேட்சோட கொஷின் பேப்பர் இருக்குல்லங்க, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கோ இல்லை எதுக்குமே அந்த டெஸ்ட் பேப்பரோட கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஸ்டின், அதை வச்சு நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. அதுக்குன்னு நம்ம நோட்ஸ் போட்டிருக்கோணும், இல்லையா இந்த மாதிரி எரர் நோட்டை வச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸிங்கோட நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஆனால் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எது தவறானது அப்படிங்கிறத தவறானதை நம்ம நோட் பண்ணியிருப்போம், அங்கே சரியாகும் போது அது மிஸ்டேக் வரும். ஸோ கொஷின் பேப்பரை வச்சு என்றைக்கும் ரிவிஷன் பண்ணாதீங்க. மந்த்லி ரிவிஷனுக்கு வேணால் அந்த டெஸ்ட் பேட்சோட கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. மற்றபடி லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கெல்லாம் டெஸ்ட் பேட்சோட கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு டெஸ்ட் பேட்சோட கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாது, அது தவறான மெத்தட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் லெவலை வந்து அனலைஸ் பண்ணணும். முதல்ல என்னென்னா தமிழ்லையும் சரி ஜிஎஸ்லையும் சரி எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் தந்திருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூனிட் வைஸில் படிக்கணும். இதெல்லாம் நம்ம முதலே தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் அப்படின்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் போடுவோம், பாடத்தை படிப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா படிக்கிறத நினைவு கூறாமல் இருக்கிறது தான். அதுதான் வந்து திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணாது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ரிவிஷன்ஸ் இருக்குது. எப்படி பண்ணணும்னா டெய்லி படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணணும். அது போக வீக்லியும் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு மந்த்லி ரிவிஷன் பண்ணணுமா அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். பட் ஒவ்வொரு யூனிட் முடியும் பொழுதும் இப்போ வந்து யூனிட் 1 முடிஞ்சு அப்படின்னா அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஹிஸ்ட்ரி முடிஞ்சால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். பாலிட்டி முடிஞ்சால் பாலிட்டி ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணணும். அப்படின்னா 2 days வந்து ரிவிஷனுக்குன்னு பண்ணிங்க. அதாவது ஜிஎஸ் டைமில் அந்த எந்த யூனிட் முடிக்கிறீங்களோ அதை ரிவிஷன் பண்ணிக்கங்க. தமிழ் டைமில் தமிழில் படிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக 2 நாளும் உட்காந்து ரிவிஷனே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஜிஎஸ் முடிச்சிங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிச்சிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிற டைமில் ரிவிஷன் பண்ணிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி முடிச்சிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு அலாட் பண்ணிக்கிற டைமில் தான் நீங்கள் படிக்கணும். மீதி டைம்லலாம் மேக்ஸு தமிழ் அது போக ரிவிஷன் அப்படின்னு கண்டினியூவாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால் ரிவிஷன் அப்படின்னா டெய்லி ரிவிஷன் இருக்கணும், வீக்லி ரிவிஷன் இருக்கணும், அது போக யூனிட் வைஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? ரிவிஷனுக்கான டைம் கண்டிப்பாக வந்து தினமும் வந்து அரை மணி நேரம் வந்து ரிவிஷனுக்குன்னு அலாட் பண்ணணும். அது வந்து சப்போஸ் நீங்கள் அதிக நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 1 hour வந்து படிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக மினிமம் 1/2 hour, அதிகபட்சமாக வந்து நீங்கள் ரீகால் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போக வாரத்தில் வந்து 1 நாள் வந்து ரிவிஷனுக்குன்னு வைக்கணும். இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குது அப்படின்னா சண்டே வந்து ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. சப்போஸ் சண்டேஸ் வந்து உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் தேவை அப்படின்னா சாட்டர்டே வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. மீதி 5 நாள் படிங்க, சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்கள், சண்டே வந்து ரெஸ்ட் எடுத்துங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்ன படித்ததுமா நீ வந்து யூனிட்டில் எல்லாமே படிக்கல, ஃபஸ்ட்டு 2 டாபிக் தான் படிச்சிருக்கனாலும் அந்த 2 டாப்பிக்கை நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா படித்ததை தெளிவாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷனுங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
அடுத்ததான் முந்தைய ஆண்டு தாளை பார்த்துறோன்னு தேர்வு தாளில் வந்து அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸோட கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பர்லாம் வேண்டாம். கொஷின் ட்ரெண்டிங்கே மாறிடுச்சு. அதனால் வந்து 2020 to 25 அதாவது 2021லேருந்து இப்போ கரண்ட் வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பரை எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு 50 கொஸ்டின் பார்க்கணும். தமிழ்னா ஒரு 50 கொஸ்டின் பாருங்கள், இல்லை ஜிஎஸ்னா ஜிஎஸ்டில் ஒரு 50 கொஸ்டின் பாருங்கள். கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கணும். தமிழ் அல்லனா ஜிஎஸ் எதை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அது போக மேக்ஸுக்குன்னு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸாவது டெய்லியும் போட்டு பார்க்கணும். டெய்லி 5 கொஸ்டின்ஸாவது, நான் அதிகமாக சொல்லலை, 5 கொஸ்டின் மட்டும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின் புக்கில் இருக்கிறது, ஒரு 10 கொஸ்டின் டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஓகேங்களா? ரொம்ப வந்து போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ரிலாக்ஸாக படிப்போம். அதாவது கஷ்டப்பட்டு படித்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி படித்தா தான் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும். ஓகேங்க? கரண்ட்டாக வந்து கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்க, அதாவது ஒரு ட்ரெண்டிங் வச்சுருப்பாங்க. அப்போ அரசியல் கட்சிகளை பற்றி கேட்டாங்கன்னா அதை பற்றி கொஷின் கண்டிப்பாக இந்த வருஷம் பூரா வரும். பழங்குடியினரை பற்றி கேட்டாங்கன்னா அதை பற்றி கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். இப்போ வந்து ராக்கெட் லான்ச் நம்மளோட இந்தியா மிஷன்ஸை பற்றி கேட்டாங்கன்னா அதை பற்றி கொஷின் இந்த வருஷம் பூரா வரும். அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கொஷின்ஸ்னு இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கண்டிப்பாக வரும் இந்த டாப்பிக்லேருந்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சு அதெல்லாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா, கொஸ்டினை பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ட்ரெண்டிங் என்ன, எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸ்னால் தனி வட்டி கூட்டு வட்டியில் சேர்ந்து மினிமம் கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்சிஎம் எஸ்சிஎம்ல இருந்தும் 2 கொஸ்டின் கம்பல்சரி வரும். நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேக்ஸில் 5 கொஸ்டின் இந்த 2 டாப்பிக்லேயே வரும். நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எதனால அப்படின்னா அந்த கொஸ்டின் மாடல் நம்ம பார்க்கறனால தான். அதே மாதிரி தான் இந்த மாதிரி டாபிக். இப்போ பாலிட்டி அப்படின்னா அதில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி கொஷின் வந்துட்டே தான் இருக்கும். குடியுரிமைகளை பற்றி கொஷின் வரும். இந்த 2 டாபிக் கண்டிப்பாக வரும், நான் அடித்து சொல்லுவேன். அந்த மாதிரி கொஷினை பார்க்கும்போது தான் நம்மளால் வந்து இந்த கொஷினெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் அந்த கரண்ட் கொஷினோட ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது என்னென்னா சிலபஸை முடிக்கிறது. சிலபஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது 100% வந்து முடிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். அந்த சிலபஸை முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ எக்ஸாம் வந்து செப்டம்பர் அப்படின்னா செப்டம்பருக்கு முன்னாடியே, செப்டம்பரில் தான் எக்ஸாமும் போது நம்ம ஜூன்லேயே வந்து சிலபஸை முடிச்சிடணும். ஜூலையும் ஆகஸ்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் தான் பண்ணணும். அப்போ போய் நீ புதுசாக உட்காந்து படிச்சுட்டு கூடாது. ஆல்ரெடி இது நாள் வரைக்கும் படித்ததை இந்த ஜூலைலேயும் ஆகஸ்ட்லேயும் ரிவிஷன் பண்ணு. படிக்காத டாப்பிக்கே விட்டுரு, பிரச்சனையே இல்லை. அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே டெய்லி படிக்கணும். லாஸ்ட் டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், லாஸ்ட் டைமில் மேக்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் தவறான மெத்தடு. அது ஃபாலோ பண்ணுறதே நம்ம தவறான மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து டெய்லி மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு டைம் அலாட் பண்ணணும். அந்த அந்த நோட்ஸு மேக்ஸுக்குன்னு தனி நோட்ஸ் போட்டுங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனி நோட் போட்டுங்க. அதை எடுத்து லாஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டுருங்க. மெட்டீரியலாக எடுத்து சேவ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம படிக்க மாட்டோம். கொஞ்சமாக படித்தாலும் அதான் முக்கியம். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நோட்ஸ் போட்டுங்க. அதெல்லாம் அந்த 2 மாதத்துக்கு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஜூனோட வந்து படிக்கிறத முடிச்சுட்டு 2 மாதத்துக்கு ரிவிஷன் பண்ணால் தான் குரூப் 1லேயாவது நம்ம நல்ல அட்டெம்ப்ட் தர முடியும். ஓகேங்களா? 2 மாதத்துக்கு முன்னாடியே இருந்து ஏற்கனவே படித்ததை மட்டும் திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சாலே போதும். புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் டைமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எல்லாருமே படித்தவங்க ரிவிஷன் தான் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம். புதுசாக படிக்கிறவங்க படிக்கலாம். பட் பாஸ் பண்ண முடியுமானா கேள்வி. நம்மளுக்கு தேவை நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதைத்தான் யோசிக்கணும். 2 மாதத்துக்கு முன்னாடியே சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். 2 மாதம் வந்து ரிவிஷனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? பாடத்திட்டத்தை முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா முடிக்கணும் தான். அதுக்காக வந்து கடகடன்னு போடுறது, நான் படிச்சுட்டேன், இந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறது, பெருமை பேசுறது வந்து எந்த யூஸுமே இல்லை. நம்ம முடித்தோம் அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கில் வந்து தெளிவாக எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதுதான் நம்ம படித்து முடித்தோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ வந்து பாடத்திட்டத்தை முடிக்கிறத காட்டிலும் தெளிவாக அந்த டாப்பிக்கை படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடிஷ்னல் ப்ரெஷர்ஸ்லாம் வரும். அதாவது தேர்வில் வந்து வெற்றி அடையணுங்கிற இலக்கை நம்ம வச்சுக்கணும். அதை பாசிட்டிவ் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வீட்டிலலாம் எனக்கு எவ்வளவா பேசுகிறாங்க, வீட்டிலலாம் என்னை திட்டுறாங்க, நான் கண்டிப்பாக படிக்கணும், வெறியோடு படிக்கணும் அப்படின்னா
அவங்க மேல இருக்கிற கோபத்திலலாம் கொண்டு வந்து நீங்க படிப்புல காட்டினா கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியாது. நம்மள இந்த நேரம் இந்த நிலைமையில பேசுறாங்க அப்படின்னா, நம்ம அந்த சேலரி வாங்கினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சேலரிய நீங்க டார்கெட்டா வச்சுக்குங்க. அந்த பொசிஷனுக்கு போகணும். நம்ம சுயமா நிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் டார்கெட்டா வச்சுக்கங்க. நேர்மறையான சிந்தனைய வைங்க. சுத்தி நடக்கிற பேட் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் விட்டுருங்க. அத மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உடல்நிலை சரியா இல்லாம போகும். நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்கள நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். அப்பல்லாம் ஐயய்யோ! அப்படின்னு சஃபர் ஆகாதீங்க. பரவால்ல இதுவும் கடந்து போகும். இதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துருவோம் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்டுக்கு வாங்க. ஓகேங்களா? ஐயய்யோ! என்னை சுத்தி இப்படியே நடக்குதே அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்க்குள்ள போயிறாதீங்க. அப்புறம் எல்லாரும் இப்படி பேசுறாங்க, அவங்களுக்காக நான் வெறியோட நீங்க இருந்தீங்கன்னா, படிப்புல உங்கனால மைண்ட் இருக்காது. ஸோ வந்து ரிலாக்ஸா தான் படிக்கணும். ஓகேங்களா? படிக்கும்போது வந்து தூக்கம் வருது, நான் அத கண்ட்ரோல் வேண்டாம். நீ கண்ட்ரோல் பண்ணாத. தூக்கம் வந்தா தூங்கி எந்திரிச்சிரு. அதுக்கப்புறம் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா மெமரி ஆகும். ஓகேங்களா? தூக்கத்தோட படிச்சீங்க, கண்ட்ரோல் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா மனப்பாடம் ஆகாது. அதனால கண்டிப்பா பிரேக் அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? அத நீங்க பார்த்துக்குங்க. புரியாத டாபிக் அப்படின்னா வந்து மீண்டும் மீண்டும் அத படிச்சு பாருங்க. தே புரியாத டாபிக் மட்டும் தான் யூடியூப்க்கு நீங்க போகணும். அத விட்டுட்டு எல்லா டாபிக்குமே யூடியூப்ல போட்டு நீங்க படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து படிச்சதுன்னு ஆகாது. யூடியூப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து படம் பார்க்கறக்கு சமம் தான். படிக்கிறக்கு சமம் ஆகாது. ஸோ புரியல நான் யூடியூப்ல பார்க்கறேன்னு சொல்லி உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அது மத்தவங்களே ஏமாத்திக்கிறது, உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறக்கு சமம். உங்களோட நேரத்த வந்து நீங்க தான் முடிவு செய்யணும். ஏன்னா, எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எந்த டாபிக்க படிக்கிறீங்க, உண்மையா படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க உங்கள பார்க்க போறதில்ல. ஸோ, நம்மள நாமளே ஏமாத்திக்க கூடாது. அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. என்னன்னா, நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் போலாம். இல்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான். நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். அதனாலேயே நான் வெற்றி பெற்றுருவேன். இந்த கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு அதனாலேயே நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமா யாரையுமே வந்து நம்பக்கூடாது. ஓகேங்களா? நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுனீங்க. இது அவிங்க குடுத்துருப்பாங்க. இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பான்னு. அதனால வந்து அந்த வாரத்துல நீங்க அந்த டாபிக்க படிச்சு ஆன்சர் பண்றீங்க. அதனால உங்களால ஈஸியா நல்ல மார்க் வாங்க முடியும். ஆனா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபுல்லா சிலபஸ்ல இருந்தா கொஸ்டின் கேட்பான். இந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டான். ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்துல தான் எல்லாம் லாக் ஆகுறோம். டெஸ்ட் பேட்ச்ங்கிறது வந்து டாபிக் குடுத்துருவாங்க. புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா ட்விஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் லெவலா எந்த இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டினும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவல் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் தான். எந்த இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டினும் அதுக்கு ஈக்குவல் ஆகவே முடியாது. ஸோ அதை நம்பிட்டு நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல கோச்சிங் சென்டர் டெஸ்ட் பேட்சுக்கு சேர்ந்தாவே நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு சொல்லி கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. இப்போ இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா 1,00,000 பேர் டெஸ்ட் பேட்ச் போடுறான். அந்த 1,00,000 பேரும் வந்து பாஸ் ஆவாங்களான்னா இல்ல. அவங்களுக்கு நிக்கிற தனித்துவமான டேலண்ட் திறமைய வந்து வெளிக்கொணர்றது மூலியமா தான் பாஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களோட திறமை என்ன? உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு பாலிட்டி நல்லா வரும்னா அத நல்லா புடிச்சுக்கங்க. அதவே நல்லா படிச்சு மத்த சப்ஜெக்ட்லயும் வந்து நல்லா படிங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரின்னு. உங்களுக்கு சயின்ஸ் வராது அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும். சரி அதுல வந்து முக்கியமானது அதுக்கும் ஒமிட் பண்ணக்கூடாது. மேலோட்டமான டாபிக்ல வந்து நம்ம பார்த்துக்கணும். அதனால செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ப்ரிப்பரேஷனும் ரொம்ப முக்கியம். யாரையுமே நீங்க நம்பக்கூடாது. குரூப் டிஸ்கஷன் சேர்ந்து படிச்சாலும், ஃப்ரெண்ட்ஸுக்கூட படிச்சாலும், அவங்களும் தனியா அவங்க ஒரு வே ஆஃப் மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. யாருமே வந்து சக்சஸ்க்கான மெத்தட வந்து சொல்லி தர மாட்டாங்க. அதனால யாரையும் நம்பிட்டு இருக்காதீங்க. சக்சஸ்க்கான மெத்தட வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்கள வந்து கைய புடிச்சு இந்த வழியா போன்னு தான் இன்ஸ்டிடியூட் காட்டும். உங்க கூடவே அவங்க பயணிக்க மாட்டாங்க. பயணிக்க வேண்டியது உங்களோட வழி தான். அதனால யாரையும் வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்கள நீங்க தான் நம்பணும். ஓகேங்களா? அடுத்து வந்து எப்படியெல்லாம் அதாவது எக்ஸாம் டைம்ல எப்படி மிஸ்டேக் நடக்கும், அத எப்படி வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா?